அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்பெரியசாமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல், அதுக்கு முன்னாடி 2018 நான் பெங்களூரில் இருக்கும்போது என்னுடைய தோழி எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி, ராம் நீங்கள் டேரக்டர் தானே, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சரி கேளுங்க சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த படத்தில் இந்த மாதிரியான ஒரு பாட்டு, இந்த பாட்டில் ஹீரோ ஒரு பாறாங்கல் மேலே ஏறி உட்காருவார், அதுக்கு கீழே ஒரு மொழியில் ஒன்று எழுதியிருக்கும், அது என்ன எழுதியிருக்கு, இந்த பாட்டுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், எனக்கு இது தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சரி அதனால் என்னங்க, கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன், நான் ஈவினிங்காக உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு என் நண்பர்களுக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன். தெரிஞ்ச எடிட்டரு, அசிஸ்டன்ட் டைரக்டரு ஒருத்தங்களை விடாமல் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அவங்க எல்லாருமே பார்த்துட்டு எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் பெங்களூரில் அங்கே உள்ள ஹிந்திக்காரங்களை பிடிச்சி, இது என்ன மொழி, இது என்ன எழுதியிருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, இல்லைங்க இது ஹிந்தி கிடையாது, இது என்னன்னு எங்களுக்கு தெரியலை, நீங்கள் வேறு யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே அதை கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு அது என்ன எழுதியிருக்கு, என்ன அர்த்தம்னு சொல்லி கண்டுபிடிக்க எவ்வளோ ட்ரை பண்ணேன், அப்பயும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் 8 வருஷம் கழிச்சு முந்தா நேற்று அந்த பாட்டு பார்க்கக்கூடிய சூழல் எனக்கு அமைஞ்சிருக்கு. பாட்டை பார்த்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்தது, ஐயோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட அந்த தோழி கேட்டாங்களே, நம்ம சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி. இப்போ அதுக்கான விடை எனக்கு தெரியும். அது என்ன படம், அது என்ன பாடல், அது என்ன சிச்சுவேஷன், அது முதற்கொண்டு இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. இந்த பாட்டு தாங்க. ஆனா இந்த பாட்டு எங்களுக்கு தெரியாதாப்பா, வறுமை நேரம் சிகப்பு 1980 வந்துச்சு, MS விஸ்வநாதன் மியூசிக்கு, கண்ணதாசன் எழுதினாரு, எங்களுக்கு தெரியாதா, இதுல என்ன சொல்ல போற அப்படின்னு உங்க கொஸ்டின் எனக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் இந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கமலஹாசன் ஒரு பார்க்கில் உட்காந்து எதை எழுதிட்டு இருப்பாரு. அங்கிருந்து நடந்து இந்த ஸ்ரீதேவி என்ன எழுதிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அதை வாங்கி பார்ப்பாங்க. பார்த்துட்டு, என்னங்க கவிதை மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. கவிதை மாதிரிலாம் இல்லை, கவிதையே தான் அப்படின்னு கமல் சொல்லுவாரு. அப்படியா, கவிதைலாம் எழுதுவீங்களா அப்படின்னு திருப்பி கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவாரு, சந்தோஷமா இருந்தா படிப்பேன், சோகமா இருந்தா நிறைய எழுதுவேன், ஏன்னா கோபத்தை உள்ள அடக்கியே வச்சிருக்க கூடாது இல்லையா, அதை நம்ம எழுத்து வடிவத்துல காட்டணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. உடனே அதுக்கு ஸ்ரீதேவி சொல்லுவாங்க, அப்படியா, நான் வேணா ஒரு சந்தம் சொல்றேன், அதுக்கு நீங்க உங்களால கவிதை எழுத முடியுமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. உடனே அது கமல் சொல்லுவாரு, எனக்கு கவிதை இலக்கணம் தெரியும், உங்களுக்கு சந்தம் தெரியும் அப்படின்னா ஓகே, அந்த ஞானம் இருந்தா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, ஆரம்பிக்கலாம் சார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உடனே கமலும் ஆரம்பிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் பாரதி அப்படின்னுவாரு. நம்ம ஜெய் ஹிந்துன்னு சொல்லுவோம், ஜெய் பீம் சொல்லுவோம், அவர் ஜெய் பாரதி அப்படின்னுவார். ஏன்னா அவருக்கு பாரதி தானே குருவா இருப்பார் அந்த படத்துல. ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி அமைப்பு. அதுல இருந்து அந்த பாடல் தொடங்கும். இப்ப அப்படி என்ன அந்த கொஸ்டின் அவங்க கேட்டிருப்பாங்க, அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்ப அந்த காட்சியை பார்ப்போமா. ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள், கவிதை உலகம் கெஞ்சும், உன்னை கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சும், கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன். இந்த வரிதாங்க, கவிதை உலகம் கெஞ்சும், உன்னை கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சும், கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். அது கண்ணதாசன் லெஜெண்ட். அவருடைய வரிகளுக்கு நம்ம வார்த்தை சொல்லவே தேவையில்ல. அந்த சிச்சுவேஷனுக்கும் 2 பேருக்குள்ளேயும் லவ் இருக்கும், ஆனால் 2 பேருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இந்த பாடல். சரி, இந்த பாட்டில் உனக்கு என்ன அப்படி டவுட் இருக்கு, அப்படி என்ன அவங்க கேள்வி கேட்டாங்க, நீ என்ன பதில் சொல்றதுக்கு இப்போ இந்த வீடியோ நீ இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு உங்களுக்கு கோவம் வருதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் இன்னொரு வாட்டி அந்த வீடியோல ஒரே ஒரு ஷாட் காமிக்கிறேன், அதை பாருங்க. கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய. இந்த ஷாட்டு தான். கமல் அந்த பாறை மேல உட்கார்றாரு பாத்தீங்களா, அதுக்கு கீழே ஒன்று எழுதி இருக்கும். அது என்ன எழுத்து, அது என்ன மொழி, இந்த பாட்டுக்கும் இதுல எழுதி இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம், இந்த கொஸ்டின் தான் அவங்க என்கிட்ட கேட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இது ஒரு தத்துவ வாசகம், அதாவது பஞ்சாபி மொழி. பஞ்சாபி மொழியில குருமுகி அப்படிங்கிற வட்டார வழக்குல இருந்து எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் இது. என்னடா இது, பஞ்சாபி மொழி ஹிந்தி தானே, அப்ப நமக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இப்ப நமக்கு தாய்மொழி தமிழா இருந்தாலும் சென்னையில் ஒரு பாஷை, கோயம்புத்தூர்ல ஒன்று, மதுரையில் ஒன்று, திருநெல்வேலியில் ஒன்று, கன்னியாகுமரியில் ஒன்று, திருச்சியில் ஒன்று, நெய்வேலியில் ஒன்று, இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம சொல்லுவோம் விளக்கமாறு பிஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே திருநெல்வேலிக்காரன் சொன்ன அப்படின்னு சொல்லுவான், வாரியில் பிஞ்சு பிஞ்சி அப்படின்னுவான்.
இதை மதுரைக்காரன் என்ன சொல்லுவான், நே தொடப்ப பிஞ்சுருனே அப்படின்னுவான். இதை சென்னைக்காரன் சொல்லணும்னா லேய் தொடப்ப பிஞ்சுண்டா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஸோ இது நம்ம இந்த உச்சரிப்புல இருந்து நம்மளுடைய எழுத்துக்கள்ல இருந்து எல்லாமே மாறி வெளில வருது இல்லைங்களா? அப்படி வந்தது தான் இந்த குருமிகி அப்படிங்கிற விஷயம். சரி, இதை எழுதியது யாரு அப்படின்னு பார்த்தா குருநானக் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அப்படி என்ன எழுதியிருப்பாரு அவரு அப்படின்னா, இந்த படத்தோட கதையில் உள்ள முக்கியமான ஒரு சாராம்சமே இதுக்குள்ள இருக்கும். வறுமையின் நிறம் சிகப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்த அதுல தான் இதுல மென்ஷனே ஆயிருக்கும். அவர் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, மனிதன் தன் வாழ்வில் போராடாமல், வழியை கடக்காமல், உண்மையை தேடாமல் மனிதனாகவே வாழ முடியாது. வாழ்வு என்பது ஒரு சுகம் அல்ல, அது ஒரு சோதனை. பயப்படாதீர்கள், அந்த சோதனையில் தன்னை இழக்காமல் இருப்பதே உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு குருநானக் அவர்கள் எழுதியிருப்பாரு. ஸோ இந்த படத்துக்கான கதைக்கும் இதுக்கும் பயங்கர சம்பந்தம் உண்டு. ஏன்னா அந்த நேரத்தில் வறுமைக்கு போராடிக்கிட்டு இருந்தவங்கள எப்படி வெற்றி பெற்றாங்க, எப்படி தோல்வி அடைஞ்சாங்க, இந்த கதைக்கும் இந்த கருவுக்கும் சரியா பொருந்தி வரும். அப்படிதான் காட்சி அமைப்பு பண்ணியிருப்பார் பாலச்சந்தர் அவர்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு காத்திருக்கிறேன். மிக்க நன்றி.